அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை படிக்கிறதுக்கு கடந்து செல்வோமாக. சோரே, நாங்கள் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 9, 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளும். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த போன வாரத்திலேயும் அதுக்கு முதல் வாரம் 9 வசனத்திலிருந்து தான் நாங்கள் சத்தியங்களை பார்த்து கொண்டு வாரோம். அதுல குறிப்பா நாங்கள் 2 உபத்திரவங்களை, ஒன்று பொதுவான உபத்திரவம், அடுத்தது மகா உபத்திரவம் என்ற அந்த 2க்கும் இடையிலான வித்தியாசத்தை விளங்கி கொண்ட நாங்கள். பொதுவான உபத்திரவம் அது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்து 2வது தரம் கடைசி நாளில வரப்போற வரைக்கும் இருக்க போற எந்த பாஷைக்காரனும் எந்த ஜாதியானுமாக இருக்கிறவர்களிருந்து தெரிஞ்சு கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்படுற எல்லாரும் கடந்து செல்ல வேண்டிய உபத்திரவம் அல்ல. அதனால உபத்திரவம் இல்லாம நான் வாழ்ந்தான் என்று ஒரு கிறிஸ்தவர் மெய்கிறிஸ்தவன் சொல்ல இயலார் என்றதை நாங்கள் போன முறை அதை விளங்கியிருந்தோம். ஆனா மகா உபத்திரவம் அது 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துவனுடைய அரசு ஸ்தாபிக்கப்படுகிற அந்த காலத்தில் ஏற்பட்ட உபத்திரவம். அப்படி அந்த உபத்திரவத்தை தான் மகா உபத்திரவம் நாம சொல்றோம். அதில் மகா உபத்திரவம் ஒரு காத்தன் அது இந்த பூமியில நடந்தது. அதை குறித்து இயேசுலேக்ல அந்த நாள் சரியான உங்களுக்கு இஷ்டவேலில் இருக்கிற உங்களுக்கு மகா கஷ்டமான காலம். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் இனிமேல் பூமியில வராது. அப்ப இயேசு கிறிஸ்துவ தெளிவா இனிமேல் அப்படி உலகம் தொடங்கிலிருந்து அப்படி ஒரு உபத்திரவம் இருக்காது, இருந்ததில்ல. இனிமேலும் அதுக்கு பிறகு அந்த உபத்திரம் வந்த அப்புறம் அதுக்கு பிறகு அப்படி ஒன்று இருக்க போறது இல்லை. மத்தேயுடைய சுவிசேஷம். அப்ப இயேசு கிறிஸ்து கதைக்கிற அந்த மகா உபத்திரவம் அது 1ஆம் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்களுடைய காலத்துல அஸ்திவாரங்களாக இருக்கிற சபையினுடைய அல்லது ராஜ்யத்தினுடைய அஸ்திவாரங்களாக இருந்தவர்களுடைய வாழ்நாள் காலத்திலேயே அது நடந்த உபத்திரவம். அதை பற்றி தான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல கதைக்கிறார். நீங்கள் இந்த உபத்திரவ காலத்துல நீங்கள் சுத்தி முடியாது, நீங்கள் நின்று பிடிக்கிறது கிடைச்சல், ஆனாலும் கவனம், பல பிரச்சனைகள் இருக்கின்றதை அவர் கதைச்சார். அதனால அது இனிமேல் வரப்போற ஒரு உபத்திரவம் என்றது இல்லை. அதாவது ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு உபத்திரமா அண்டர் கதைக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து கதைச்சது அப்போஸ்தலர் இஷ்டவேலர்களாக ஜூதர்களாக இருந்த கிறிஸ்தவர்கள் சந்திக்க போற அந்த உபத்திரவத்தை தான் ஒரு மகா உபத்திரவம் என்று சொன்னேன். ஆனா யூதர்களா இருந்தவர்களும் சரி, யூதர்கள் அல்லாதவர்களுமா இருக்கிற புறஜாதி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் 2 பேருக்கும் கட்டாயம் கடந்து போக வேண்டிய உபத்திரவத்தை நாமல் பொதுவான உபத்திரவம் என்று சொன்ன, அதாவது பொதுவான துன்புறுத்தல். துன்பம், துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறது, அது மெய்யாக கிறிஸ்துடைய சீஷர்களா இருக்கிற எல்லாரும் கட்டாயம் தங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் உலகம் அவர்களுக்கு பாத்திரமானதே அல்ல. இயேசு கிறிஸ்துவ மகா உபத்திரவத்துக்குள்ள உலகம் துன்பப்படுத்தையில இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னையும் உலகம் ஏற்கனவே பகைச்சிட்டது, துன்புறுத்தது. அதனால எந்த சீசலா இருக்கிறவங்களையும் கட்டாயம் துன்புறுத்தும். ஆனா அதை நாம சொல்றது பொதுவான துன்புறுத்தல். அது மகா துன்புறுத்தல் இல்லை. இட்ஸ் நாட் a great tribulation, it's a common tribulation. அது எல்லா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு அவரோட ஒட்ட வைக்கப்பட்ட எல்லாரும் கட்டாயம் கடந்து போக வேண்டிய உபத்திரம். அப்ப மகா உபத்திரவ காலம் ஒரே ஒருக்கா நடந்தது. நான் அதை குறிப்பாக சொன்னாங்க, அது ஜூத கிறிஸ்தவ விசுவாசிகளோட சம்பந்தப்பட்டிருந்தது. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படைகளை, அரசு ஸ்தாபிக்கப்படைகளை நடந்த
உபத்திரவம். அப்படி ஒரு உபத்திரவம் ஆதியாம் உலகம் தொடங்குதிலிருந்து நடந்ததில்லை. அந்த 1ஆம் நூற்றாண்டுல நடந்ததுக்கு பிறகு இனி உலகத்தில் ஒரு காலம் நடக்க போறதும் இல்லை. அது கிறிஸ்து சொன்னபடியால நாங்கள் அதை அப்படியே தெளிவா சொல்லும். அதான் அது நேரம் நமக்கு பொதுவான உபத்திரவம் இந்த மகா உபத்திரவத்தை தவிர கடவுளுடைய கோபம் என்ற ஒரு சொல்லு பைபிள்ல எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. அது கடவுளின் மகா உக்கிரமான கோபம் அல்லது கோபத்தின் நாள், உக்கிர நாள், கடவுளுடைய எதிர்ச்சலின் நாள் அப்படி என்று சொல்லி வேதத்துல பயன்படுத்தப்படுது. அது சரியான அது ஒரு நாளும் கடவுளுடைய மக்களுக்கு அது அந்த நாள் இல்லை அல்லது அந்த பிரச்சனை இல்லை. கடவுள் தண்ட கோபத்தில இருந்து கிறிஸ்துவோடாக தண்ட மக்களை அவர் மீட்டு கொண்டார். அதில் கிறிஸ்து கடவுளுடைய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு தனி ஒரு ஆளா நின்று அவற்றால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மக்களினுடைய பாவம் முழுக்க அவருக்கு மேல சுமத்தப்பட்டு சாற்றல் செய்யப்பட்டு அவர் அந்த உக்கிர உலைய அவர் உலக்கி முடிச்சுட்டார். அதனால கடவுளுடைய உக்கிர கோபம் அல்லது அவருடைய எதிர்ச்சலினுடைய அந்த அனல் கற்கள் ஒரு நாளும் சபைக்கு, அது புறஜாதிகளை உள்ளடக்கின ஜூதர்களை உள்ளடக்கின சபைக்கு அது பொருத்தமே இல்லை. கோபம், உக்கிர கோபம் என்று கதை கேட்கல, அது எப்பயுமே அது புறஜாதிகள்லையும் ஜூதர்களையும் கிறிஸ்துவனுடைய மக்களாக இல்லாத ஆட்களுக்கு மேல கெத்தர் போடுற கொடுக்கிற அவருடைய உச்சக்கட்ட உக்கிர அந்த நெருப்பு, அது எரிவு, கடவுள் கோபத்துல குமுறது. அது நாம சொல்றாங்க கிரேட் ராத், கிரேட் ராத், WRAT, அதாவது அது பெற்ற மகா உக்கிரமான உக்கிரங்கள். அது ஒரு நாளும் மெய்யான கடவுளுடைய மக்களுக்கு மேலே அது இல்லை. அது எப்பயுமே அது அவிசுவாசிகளுக்கும் அல்லது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு மேல அது வந்திருக்கிறது. நாம போன முறை அதுகளை எல்லாம் பார்த்திருக்கோம். சோ இந்த 3 சொல்லுகளை நாம எப்பயுமே வடிவா அழகா யோசிச்சு வச்சிருக்க வேணும். உபத்திரவம் அல்லது உபத்திரவ காலம் என்று கதைக்கிற அந்த சொல்லாடல் உடனே யாராவது நம்மளோட உபத்திரவ காலம் தானே அப்படின்ற அவங்க மகா உபத்திரவத்தை உபத்திரவ காலம் என்று சொல்ல வாரினமா அல்லது நமக்கு உபத்திரவம் தான் அல்லது பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற உபத்திரவத்தை அவர்கள் குறிக்கிறோம்ன்றது நாம கிளியரா இருக்கணும். இது அந்த ஜெகோவா விட்னஸ் மாதிரி, அவங்களும் ஜெகோவான்னு சொல்றாங்க, நாங்களும் ஜெகோவான்னு சொல்லுறோம். ஆனா அவங்க சொல்ற ஜெகோவா வேற, நாங்கள் கதைக்கிற ஜெகோவா வேற. அவர்களுடைய ஜெகோவா கிறிஸ்து அல்ல, எங்களுடைய ஜெகோவா கிறிஸ்து. அதனால அந்த சொல்ல பயன்படுத்துற ஆள் எந்த நோக்கத்தோட பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றதுல அந்த சொல்லினுடைய சரியான கருத்து தங்கி இருக்கு. அதே மாதிரி உபத்திரவ காலத்துக்குள்ள சபை கடந்து செல்லத்தானே வேணும் என்றீங்களா, நாங்களும் உபத்திரவ காலத்தால சபை கடந்து செல்லத்தான் வேணும். அது 1ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்பையும் போய்கொண்டுதான் இருக்குது என்றது நாங்கள் சொல்லணும். அது சீ நாங்கள் அந்த மகாபத்திரவ காலம் என்று அதைத்தான் சொல்லுறோம் என்றீங்களா, நாம சொல்லணும் மகாபத்திரவ காலம் முடிஞ்சது. அது 1ஆம் நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலேயே கிறிஸ்து உயிர்த்தெழும்பி பிறகு நீரோவினுடைய காலத்துல நடந்த மகா உபத்திரவம். இயேசு கிறிஸ்து சொல்றாருல, உலகம் தோன்றும் போது அப்படி ஒரு உபத்திரவம் இருந்ததுல இனிமேலும் இருக்க போறது இல்லை என்று. அது 1ஆம் நூற்றாண்டோட அது முடிஞ்சது. அப்படி ஒரு உபத்திரவம் காலம் இனிமேல் வரையும் போறதில்லை. வலக்கியரா நாம அதை பிரிக்க வேண்டும் அல்ல. உபத்திரவம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்றதை நாம சொல்லுறோம், அதனால மகா உபத்திரவம் அது வராதன்றதையும் சொல்லும். இதுதான் வேத சத்தியம். சோ இதை நாங்கள் விளைவிக்கொண்டோம். இப்ப பிறகு நாம கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் உடன் பங்காளன் என்ற அந்த சொல்ல நாங்கள் சென்ற வார மாதம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குதாரராயிருக்கணும் அப்போஸ்தலன் சொல்ற. அப்படின்னா கடவுளுடைய ராஜ்யம் அங்க இருக்குது, அதுல அவர் இப்ப கம்பேனியன் இவங்களோட. அவர் மட்டுமில்ல ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஆள், அங்க இருக்கிற 7 சபைகளிலும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இப்ப எங்களுக்கு அப்ப அடுத்த கேள்வி, கிறிஸ்தவனுடைய அரசு
கடைசியில இனித்தான் வரப்போகுது என்று யாராவது நாம சொன்னா நாங்கள் மறக்க வேணும். கிறிஸ்துடைய அரசு ஏற்கனவே வந்துட்டது, நாங்கள் அந்த அரசுக்கெல்லாம் இருக்கிறோம். இல்ல அது இரண்டாம் வருகையோட வரப்போற ஒரு அரசு, அப்படி ஒரு அரசு ஒன்று இல்ல. இரண்டாம் வருகையோட நித்திய அரசோட உலகமே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒரு இந்த பூமியில, இந்த பாவ பூமியில அப்படி ஒரு அரசு இல்லையா? என்ன புது கதை சொல்றீங்க? இல்ல அந்த மகா உபத்திரகாலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கிறிஸ்து அவர் 1000 வருஷம் அரசால போறார். அதுக்கு புறவும் ஒரு பிரச்சனை இருக்குது என்று நல்ல கற்பனை கதை சொல்லிங்களோ. நாங்க சொல்ல கொஞ்சம் பொறுங்க. கிறிஸ்தனுடைய அரசுக்களை அப்போஸ்தலன் யோவான் ஏற்கனவே இருக்கிற அவர் கிறிஸ்தனுடைய அரசுக்களை இருந்தபடியாத்தான் அந்த உபத்திரவத்துக்கு அவர் போனவர். அதெல்லாம் பத்மதீவில் அவரை கொண்டு போட்டது. கிறிஸ்துடைய அரசு பற்றி பைபிள் எங்களுக்கு அது சமீபமா இருக்குது என்று இயேசு முதல் சொன்னவர். பிறகு கிறிஸ்துனுடைய அரசு வந்துட்டு என்று சொன்னவர். பிறகு கிறிஸ்துனுடைய அரசு உங்களுக்குள்ளேயே இருக்குது என்று சொன்னவர். பிறகு கிறிஸ்துனுடைய அரசின் குடிமக்கள் நாங்கள் தான் என்று அவர் சொன்னவர். அடுத்தது கிறிஸ்துவனுடைய அரசனுடைய ஆதிக்க எல்லா இந்த முழு பூமியும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கடைசியா அவருடைய அந்த அரசு நிச்சயமான அரசோட அப்படியே இணைஞ்சு சங்கமிக்க போது அவர் 2வது தரம் வரையக்கல. அவர் 2ஆம் தரம் வந்தா பிறகு ஒரு இந்த பூமியில் அவர் அரசாண்டு கொண்டு பிறகு திருப்பி பிரச்சனை பாவம் எல்லாம் பேயோட பிரச்சனைப்பட்டு அப்படி ஒரு கதை பைபிளே இல்லை. அவருடைய அரசு சமீபம், அவருடைய அரசு வந்துட்டது. அவருடைய அரசுகளுடைய குடிமக்களாக முதலாவது யூத கிறிஸ்தவர்களும் பிறகு புறஜாதி கிறிஸ்தவர்களும் வந்துட்டினோம். அவருடைய அரசு இந்த பூமி, இந்த பாவ பூமியிலே தான் ஆண்டு கொண்டு எல்லையா இருக்குது என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த அரசு அது நித்தியமான பாவம் இல்லாத அரசோட கிறிஸ்து 2ஆம் தரம் வரைக்குள்ள அது ஒன்றடியா ஒருமிக்கப்பட்டு அல்லது இணைக்கப்பட்டு அது நித்தியமான அரசாக மாறும். அப்படி வரைக்குள்ள கிறிஸ்து தன்னுடைய அரசாட்சியை பிதாட்ட ஒப்படைக்கிறார். ஒன்று வருந்தியெல்லாம் அப்பொழுது அவர் தன்னுடைய அரச பிதாவிடம் ஒப்படைக்கிறார். அதுக்கு பிறகு அது நித்திய ராஜ்யமா இருக்கப்போ. அதுக்கு பிறகு யாரு ராஜா, யார், என்ன நடக்குது அதுவும் பைபிள்ல இருக்குது. நாமளும் இப்போ இது மட்டும் உங்களுக்கு விளங்குனா காணமுண்டு அவங்களுக்கு முதல் சொல்லும். பிளவழியா கற்பனை கதைகள் எல்லாம் யோசிச்சு கொண்டு கிறிஸ்தனுடைய அரசு இனித்தான் வரும், இப்படி இல்லை, இல்ல வரை இல்லை, அது ஒரு என்றதெல்லாம் அப்படி இல்லை. அதனால பைபிள் ஒட்டுமொத்த போதனை அப்படி சொல்ல இல்லையே. எங்களுக்கு வேதத்தை கிரமமா ஒழுங்கா வாசிச்சா நமக்கு அது தெரியும். அதனால அந்த விதத்தை நாங்கள் போன முறை பார்த்தோம். இன்றைக்கு அந்த 10வது வசனத்தில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று அப்போஸ்தலர் எங்களுக்கு எழுதுறேன். அப்ப அந்த பிரின்சிபல் இதுதான், அந்த சத்தியம். அப்போகலிப்சிஸ் புத்தகம், அப்போகலிப்சிஸ் புத்தகம் கடவுளுடைய நாளில் கொடுக்கப்பட்டதை ஒழிய கடவுளுடைய நாளை பற்றி கொடுக்கப்பட்டது அல்ல. கடவுளுடைய நாளில் கொடுக்கப்பட்டதை ஒழிய கடவுளுடைய நாளை பற்றி கொடுக்கப்பட்டது அல்ல. என்ன கடவுளுடைய நாள், ரெண்டு கடவுளுடைய நாள் கதைச்சினாங்க அல்ல. கடவுளுடைய நாள்
2 ஸ்வரம் வந்து அந்த 2 கடவுளுடைய நாளும் ஒரே கருத்துல நாம இங்க பயன்படுத்த இல்லை. லார்ட்ஸ் டே என்றது பைபிளில் 2 அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதான் கடவுளுடைய நாள் கடவுளுடைய நாள் என்று நான் இங்க சொல்ல. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அதுல மரித்தோர் மரித்தோர் ஒரே அர்த்தம் இல்லை. அதுல மரித்தோர் என்றது ஆத்தும ரீதியில மனம் இருண்டு போய் இருக்கிறார்கள் தங்கள் மரித்தோரை இப்ப செத்து போய் உடல் ரீதியாக ஆவி உடல்ல இருந்து பிரிஞ்சு போய் சவமா சடலமா இருக்கிறாக்களை அடக்கம் பண்ணட்டும் என்றதை ஆண்டவர் அங்க கதைக்கிறார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்ப மரித்தோர் மரித்தோர் என்று வந்த ஒரே அந்த வசனத்திலேயே அது 2 அர்த்தத்தில் எங்களுக்கு வேதம் கதைக்கு. பைபிள் அப்படி பல வசனங்கள் இருக்குது. ஒரே வசனத்திலேயே அந்த சொல்லு ஒரே சொல்லுத்தான், ஆனா அர்த்தம் வேறதா பைபிள் பயன்படுத்தி இருக்கு. வேற ஏதாவது அப்படி நமக்கு தெரியும்? ஒரே சொல்லு ஆனா வேற அர்த்தம் வேதத்தில்? குருடருக்கு குருடர் வழிகாட்டினார். குருடர் குருடர், ஆனா 2 குருடரும் ஒரே அர்த்தம் அல்ல. அங்க அந்த ஆண்டவர் அந்த அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் குருடனை கதைக்கிறார். ஆனா அதனுடைய யதார்த்தத்தை பௌதிக குருடரை அடையாளப்படுத்தி கதைக்கிறார். அதாவது உண்மையில கண் தெரியாத ஒரு ஆள், கண் தெரியாத உண்மையிலே நம்ம கண் பார்க்கல கண் தெரியாத கொஞ்சம் பேரை நடத்தி கொண்டு போனா 2 பேரும் கிடங்கு வெள்ளம் எது தெரியாம எல்லாரும் விழுவின. அப்ப அங்க கதைக்கப்பட்ட குருடர் குருடர் என்றது பௌதிக குருடர் தான் ஆண்டவர் அங்க அந்த பொருளா உருவகமாக உதாரணமாக எடுக்கிறார். ஆனா அவர் உண்மையா கதைக்க குருடர் பரிசேயர் வேதபாரர் என்ற வேதத்தை கற்றறிஞ்சும் இருட்டாயிருக்கிற அந்த குருடரையும் அந்த குருடரை பின்பற்ற எருசலேம் தேவாலயத்தில் மெம்பர்ஸா இருக்கிறோம் என்று சொன்ன அந்த மக்கள் குருடரையும் அவர் கதைக்கிறார். அதாவது அதை நாம சொல்றது கடவுளை பற்றி சரியாக தெரியாத குருடர், ஆவிக்குரிய குருடர், அதாவது ஆத்மாவில குருடர். அப்ப கிறிஸ்துவனுடைய அந்த குருடர் குருடருக்கு வழிகாட்டினார் என்றது அந்த பொருளும் அதனுடைய யதார்த்தமும் வேற வேற எங்க வேற வேற. அதுல வேதத்துல ஒரே சொல்லு, ஆனா வேற வேற அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டு கொண்டு போகும் ஒரே இடத்திலே ஒரே இடத்திலே. அதனால வேற வேற இடங்கள்ல அது வேற வேற அர்த்தங்களையும் கொடுக்கிறது நாம தெரியும். அப்ப நமக்கு முதலாவது இப்ப நாம சொன்ன அந்த அப்போகலிப்சிஸ் புத்தகம் கர்த்தருடைய நாளில் கொடுக்கப்பட்ட என்ன சொல்ற கர்த்தருடைய கொடுக்கப்பட்ட. அப்ப அங்க நாங்கள் வாரத்தின் முதல் நாளை பற்றி கதைக்கிறோம். கர்த்தருடைய நாள் அல்ல, வாரத்தின் முதல் நாள், அதான் கர்த்தருடைய நாள். அதாவது கர்த்தர் தனக்கென்று பிரிச்சு வச்ச நாள் கர்த்தருடைய நாள். அதைத்தான் முதலாவதுல நாங்கள் அடையாளம் படுத்துறோம். அப்போ சொல்ல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்றா வாரத்தின் முதல் நாள், அதாவது கிறிஸ்துவனுடைய நாள், கிறிஸ்து அல்லது கடவுள் தந்ததென்று பிரிச்சு வச்சிருக்கிற நாள். அது உலகம் தொடங்கிலிருந்து கிறிஸ்து உயிரோடு எழும்பும் வரைக்கும் அது நம்மளுடைய வாரத்தில் எந்த நாள்
கடைசி 6வது நாள், கடைசி நாள் சரியான 7வது நாள். ஆனா கிறிஸ்து உயிரோடு எழும்பினதுல இருந்து கிறிஸ்து 2ஆம் தரம் வரும் வரைக்கும் அது 1ஆம் நாள். அப்ப கர்த்தருடைய நாள் என்றது கடவுள் தன்னை சேவிக்கிறதுக்கு, தன்னோட நாம இருந்து கதைக்கிறதுக்கு, அவர் எங்களோட கதைக்கிறதுக்கு ஒதுக்கின நாள். அந்த நாள்ல தான் நாங்கள் சபத் என்று சொல்றோம். அத கர்த்தருடைய நாள் என்று முதலாவதுல நமக்கு அப்போகலிப்சிஸ் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் அப்போஸ்தலன் யோவானுக்கு கர்த்தருடைய நாளில் தான் கொடுபட்டது. கர்த்தருடைய நாளில். ஆனா அது கர்த்தருடைய நாளை பற்றியதல்ல என்று நாங்கள் சொல்லியிருக்கல. நான் அதுல நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், பூமியில் உள்ள அனைவரும் நடுங்குற நாள் அல்ல, அதாவது கடவுளுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிற நாள் என்ற அர்த்தத்தில் நாங்கள் அதை பயன்படுத்துறோம். கடவுளின் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிற நாள் அது வாரத்தின் முதல் நாளோ வாரத்தின் கடைசி நாளோ அல்ல. அதாவது கடவுள் தன்னோட தன் மக்களை செலவழிக்கிறபடி கேட்ட நாள் இல்லையா, அது அவருடைய மக்கள் இல்லாத ஆக்களோட சம்பந்தப்பட்ட நாள். அந்த கர்த்தருடைய நாள் முதலாவது கர்த்தருடைய நாள் வாரத்தின் முதல் நாள் கடவுளுடைய மக்களோட கடவுள் செலவழிக்கிற மன மகிழ்ச்சியின் நாள். மன மகிழ்ச்சியின் நாள் எல்லாம். 2வது நாமல் சொன்ன அந்த வாரத்தின் கர்த்தருடைய நாள் அது கடவுளுடைய நியாய தீர்ப்பின் நாள். செப்பனியா 1:14 அதையெல்லாம் எடுத்து வச்சு நான் ரெஃபரன்ஸ் சொல்லப்ப அல்ல. செப்பனியா 1 எடுத்து வச்சு அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாள் அப்ப நியாய தீர்ப்பின் நாள் அது கடவுளுடைய மக்கள் அல்லாதவர்களோடு சம்பந்தப்படுகிற நாள். அது துக்கத்தின் நாள், அது மனமகிழ்ச்சியின் நாள் இல்ல, அது துக்கத்தின் நாள். அப்ப நீங்கள் கர்த்தருடைய நாள் என்று 2ஆ பிரிச்சு போட்டு அதை யோசிக்கோ. முதலாவது கடவுளுடைய மக்களோடு கடவுள் சம்பந்தப்படுகிறார். அங்கால எழுதணும் கடவுளுடைய மக்கள் அல்லாதவர்களோடு கடவுள் சம்பந்தப்படுறார். 2வது வேறுபாடு முதலாவது மனமகிழ்ச்சியின் நாள், 2வது அது துக்கத்தின் நாள். முதலாவது ஒவ்வொரு வாரமும் வருகிற நாள், ஒவ்வொரு வாரமும் வருகின்ற நாள். அடுத்தது கடவுள் தனது கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது வரும் நாள். அதுல இந்த விஷயம் நான் ஏற்கனவே நம்முடைய சபத்தை பற்றி எழுதியக்கல்ல இது எழுதியிருக்கிறேன். எந்த அளவுக்கு அப்ப உங்களுக்கு அது விளங்கி இருக்குமோ எனக்கு தெரியல. ஏண்டா நம்ம தமிழ் பைபிள்ல 2மே கர்த்தருடைய நாள் என்றுதான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுது. அல்ல செப்பனியா 1:12 வாசிங்க சகோதரன். செப்பனியா
1:11 ஆண்கள் ஒரு ஆள் வாசிக்கணும். அடுத்து இருக்க வாசிங்க. மக்தேசின் குடிகளே அலறுங்கள், வர்த்தகர் எல்லாரும் கங்காரமானார்கள், காசுக்காரர் யாவரும் விட்டுண்டு போனார்கள். 14 கெத்திர நாள் 10 நீலகில வாசி 14 14 வாசிச்சுட்டு கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து தீவிரித்திருக்கிறது. வடிவா வாசிங்க. கர்த்தருடைய நாளென்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மெனக்கெட்டு அலறுவான். கர்த்தருடைய நாள் என்ற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அலறுவான், நிர்வாணியா ஓடி போவான். அந்த அளவுக்கு கர்த்தருடைய, அதாவது யுத்தம், பராக்கிரமசாலி கையில் அங்க சண்டையில அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் போட்டுட்டு அவர்கள் ஓடுகிறோம் பின்னால. ஏண்டா கர்த்தர் யுத்த வீரனாக அங்க வெளிக்கிற, அப்ப அங்க கொலை, அழிவு, அலறல், அதுகளை பற்றி கதைக்கிறது கர்த்தருடைய நாள் என்ற சொல்லு பைபிள்ல பயன்படுத்தப்படுது. ஏசாயா அல்லது நம்ம எரேமியா 46:10 எரேமியா 46:10 எசேக்கியேல் 33 ஏசாயா 13 ஏசாயா 13 கர்த்தருடைய நாள் என்ற சொல்லுகள் வேற இடங்களா இதுகள் எல்லாம் 6 அலறுங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்கள் தேசத்தில் அழிக்க, வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. 9வது வசனம், கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. அவர் கர்த்தருடைய நாள் அல்ல. இது நான் 1 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்மளுடைய சபத்துல இந்த 2 நாளோட வித்தியாசத்தையும் எழுதி உங்களுக்கு தந்திருந்தேன். நீங்கள் அதை கொண்டு போய் காணமா எடுத்து சபத் புக்ஸ் எடுத்து அதுல தேடி பார்த்து இங்கே பாரு. அப்ப அத இங்கிலீஷ்லயும் ஒன்றுதான், தி லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாள். அப்ப கர்த்தருடைய நாள் ஏசாயா 58 படி அது மனமகிழ்ச்சியின் நாள், அது பூரிப்பின் நாள், அது கர்த்தருடைய மீட்பின் நாள், அது நாங்கள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலே மகிழ்ந்திருந்து களி கூறுகிற நாள். அப்ப அது யாருக்கு? அது எங்களுக்கு தெரியும், அது ஓய்வு நாள் என்று சொல்லி மேல அங்க கதைக்கிற. அப்ப ஓய்வு ஏசாயா 58 இல்ல. அப்ப அந்த ஏசாயா 58 கர்த்தருடைய நாள் ஓய்வு நாள் 2 வரைக்கும். அப்ப அது வேற வாரம் வருகிற அந்த கடவுளுடைய மக்கள் கடவுளோட மினக்கடுற நாள். ஆனா ஐயோ கர்த்தருடைய நாள் வருகிறது, ஐயோ அலறுங்கள் கர்த்தருடைய நாள் வருகிறது, ஐயோ உக்கிரமான கர்த்தருடைய நாள் வருகிறது என்று அந்த சொல்லுகள் வர தொடங்கியல. அப்ப எங்களுக்கு தெரியுது அந்த கான்டெக்ஸ்ட், அது தேசத்தை அழிக்கிறது, கடவுள் கோபம் கொண்டு எரிஞ்சு தன்னுடைய மக்கள் அல்லாதவர்களையும் நாடுகளையும் அவர் சின்னாபினப்படுத்தி சண்டைகளை கொண்டு வர்றது, அதுகளைத்தான் அந்த கர்த்தருடைய நாள் குறிச்சு நிற்குது. பைபிள்ல 2 கர்த்தருடைய நாள் இருக்குது.
ஒன்று மனமகிழ்ச்சியின் நாள், மற்றது அலறலின் நாள். ஒன்று மீட்பின் படைப்பின் நாள், மற்றது அழிவின் நியாயத்தீர்ப்பின் நாள். ஒன்று வாராவாரம் கர்த்தருடைய மக்கள் அதை நினைவுகூர்ந்து அவர்ல மகிழ்ச்சி பெறுற நாள். மற்றது இப்ப எல்லாம் பாவம் பெருகுதோ கடவுள் தன் கோபத்தை அவர் கொட்டுற நாடுகள். அது பல நாட்கள் பல மாசங்களா கூட அது நீடிக்கலாம். அதனால வேதத்தில் அந்த 2 நாள் எங்களுக்கு கதைக்கப்படுகிறத நாம மறக்க கூடாது. அதுகொண்டு கடவுளுடைய தண்டனையின் நாள், அடுத்தது கடவுளுடைய சந்தோஷத்தின் நாள். இந்த இடத்துல கடவுள் எந்த கர்த்தருடைய நாள் என்று அப்போஸ்தலன் கதை கேட்கல, நான் ஆவிக்குள்ளானேன். அப்ப எப்ப கடவுளுடைய மக்கள் இந்த நாளில கடவுளோட சேர்ந்து கடவுளுடைய ஆவியால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நிரப்பப்படுகிற நாள், அது வாரத்தின் முதல் நாள். அயல கர்த்தருடைய நாள், அடுத்தது கர்த்தருடைய பந்தி. 2 விஷயம் எங்களுக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பந்தி என்று புதிய உடன்படிக்கையில கர்த்தருடைய என்று சொல்லி 2 தான் எங்களுக்கு அது குறிக்கப்பட்டிருக்குது. ஒன்று கர்த்தருடைய நாள், அடுத்த கர்த்தருடைய பந்தி புதிய உடன்படிக்கைகளை. அப்ப கர்த்தருடைய எங்களோட லார்ட்ஸ் டே, எங்களோட ஆண்டவற்ற நாள் இல்லோ அது, எங்களுடைய ஆண்டவற்ற சாப்பாட்டு மேசை இல்லோ அது, ஆண்டவற்ற சாப்பாடு ஆண்டவற்ற நாள். அப்ப அது எங்களுக்கு தெரியும், கிறிஸ்து உயிரோட எழும்பின நாள். அவர் தன்னுடைய அரச ஸ்தாபிக்க சந்தோஷமாக அவர் தன் அரச ஸ்தாபிச்சு அதனுடைய விடிவள்ளி அல்லது அதனுடைய முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்குதான் மரணமும் ஜெயமா விழுங்கப்பட்டது. அயல இனிமேல் மரணமே ஒன்னும் செய்யலாது, சாவு. அயல உலகம், பிசாசு, மரணம் எல்லாம் ஆண்டவர் முடிச்ச நாள். அது எப்ப? சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ செத்த நாளோ இல்ல இல்ல. அவர் மரிச்ச நாள்ல மரணம் அவரை விழுங்கினார். சனிக்கிழமை அவர் மரணத்தினுடைய கட்டுகளுக்குள்ள அவர் இருந்தார். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மரண கட்டுகளின் உபாதை உட்பட நிலம் பூமி எல்லாம் பிறண்டடிச்சு கடவுள் வெளியில வந்த நாள். அதனால வாரத்தின் முதல் நாள் தான் அது உண்மையிலேயே எல்லாமே தோற்கடிக்கப்பட்ட நாள். அதுல பெரிய வள்ளி இல்ல, கடவுள் தன் ராஜ்யத்தை ஸ்தாபிச்ச நாள். அவருடைய ராஜ்யம் அது மகிமையா ஆனரா கனமாக எழும்பின நாள் வாரத்தின் முதல் நாள். அன்றைக்குதான் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறன், எதிரிய வெல்லரன், அவனை கட்டரன் என்றதெல்லாம் சொல்லி அவர் சொன்னது பிசாசு, பாவம், மரணம் என்ற அந்த 3ஆம் கட்ட மரணம் என்ற எதிரியும் அவர் முறியடிச்ச நாள். அது வாரத்தின் முதல் நாள். அதுக்கு பிறகு இனி ஒரு எதிரியும் அவருக்கு இல்லை, எல்லாம் அவர்கிட்ட பாதத்துக்கு கீழே. அதனால அந்த நாள் சந்தோஷத்தின் நாள், பூரிப்பின் நாள். அதனால அந்த நாள்ல நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாள் என்று புதிய ஏற்பாடுல அழைக்கப்படுற நாள். அதனால ஓய்வு நாள் என்றது புதிய ஏற்பாடுல எங்களுக்கு அந்த சொல்லுக்கான ஒத்தது சொல்ல இது பயன்படுத்தப்படுது. ஏன்னா கடவுள் தனக்கண்டு பிரிச்ச நாள், கடவுள் தனக்கண்டு மிச்ச 6ல இருந்து தண்ட நாள் என்று பிரிச்சு விட்டவர். நமக்கு ஒவ்வொருக்கும் ஒரு நாள் இருக்குதல்லோ வருஷத்துல. அது என்ன நாள்? பிறந்த நாள். நமக்கு ஒரு நாள் இருக்குது ஒவ்வொரு வருஷமும். நாம் சொன்ன மாதிரி இன்றைக்கு என் பர்த்டே, அது நம்மட நாள். வருஷத்துல 365 நாள் இருக்குது. ஆனா நமக்கு ஒரு நாள் இருக்கு, அது நம்மளுக்கண்டு நாமல் பிறந்த நாள், அது எங்களுக்கண்டு கடவுள் நியமிச்ச நாள். அது எங்கட நாள். இட்ஸ் டுடே இஸ் அவர் டே. ஆஃப்கோர்ஸ் அதுல கொண்டாடுறதா இல்லையா, அது பாவகரமான பிறப்பு, அதெல்லாம் அடுத்த கட்டங்கள். ஆனா நமக்கண்டு நாமல் விசேஷமா ஜபிக்கிறதுக்கு ஒரு நாள் வருது ஒவ்வொரு வருஷமும். அது நாம இந்த உலகத்துல கடவுளுங்களை பிறந்தபடி தானே அவற்றை ராஜ்யத்துக்கள் எல்லாம் முற்படுறோம் நாங்க. அதனால ஜபிக்கிறோம். சபையிலையும் ஒரு புதிய
வயதுக்குள்ள கடவுள் அந்த நாளை கொடுக்கிறாரு. அது மாதிரி கடவுளுக்கு ஒரு நாள் இருக்குது, அது அவர் சந்தோஷப்படுற நாள். அது வருஷத்துல இருக்கா இல்ல, வருஷத்துல 52 தரம் அவற்ற நாள். ஏன்னா ஒவ்வொரு கிழமையும் அவர் தான் மரணத்தை ஜெயமா விழுங்கி எழும்பின நாளை ஞாபகப்படுத்த சொல்லி அதை கொண்டாட சொல்லி, அதனால நீங்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகை ஆவன ஃபீஸ்ட், அதான் நல்ல சாப்பாடு நாள். அதுல முதலாவது ஒவ்வொரு வாரமும் நல்ல ஃபீஸ்ட், நல்ல கொண்டாட்டம் பண்டிகை, லார்ட்ஸ் டே. அது சந்தோஷப்பட்டு வாழுற நாள். அதுல அந்த நாள் கர்த்தரோட நாம கர்த்தர் அன்றைக்கு தான் தன்னை வெளிப்படுத்துற நாள், தன் மக்களோட அவர் பிரசன்னமாயிருந்து ஐக்கியப்படுற நாள் இல்ல அந்த நாள். மற்ற நாள்ல அவர் வாரையில சபையோட ஐக்கியப்படுறதுக்கு விளங்குதோ இல்ல. கர்த்தர் எந்த நாள் எங்க இருக்கு, எந்த நாள்ல இந்த சபையோட ஐக்கியப்பட வர்றாரு? பைபிள் அப்படி அவர் ஒரு ப்ராமிஸ் சொல்லவே இல்லை. அவர் சொன்னவர் 2-3 பேர் என்னுடைய நாமத்தால் எங்க கூடியிருக்கிறீர்களோ அங்க நான் வா. அந்த 2-3 பேர் கூடியிருக்கிறது என்னத்துக்காக? திருச்சபையினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கைக்காக. ஒரு சகோதரன் பிரச்சனையப்பட்டு அவன் ஒன்றும் சொல்லு கேட்கலைன்னா கடைசியில அவனை சபையை விட்டு நீக்கிறதுக்கு கதை கேட்கல, சபை கூடி வர்றதை பற்றியான ஆகியது. சபை கூடி வர்ற ஒரு நாள், சபை கூடி வரணும் என்று சொல்லுற நாள் ஆண்டவர் எதுக்கு அதை அவர் அது எப்ப நடக்கிறது பொதுவாக அவர் அது எந்த நாள்ல நடக்கணும் அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அது கர்த்தர் தான் கூடி வருகிற நாள்ல அது நடக்கணும். அயல சபை கூடி வர்ற நாள்ல தான் எல்லா கடவுளுடைய ராஜ்யம் சம்பந்தமான பிசினஸ் நடக்குது. அது ஞானஸ்நானம் கொடுக்கிறதோ, அது சாப்பாடு கர்த்தருடைய வந்தியோ, அது அங்கத்தவர்களா சேர்த்துக் கொள்ளுறதோ, அது சபையிலிருந்து விலக்கிறதோ, எல்லாமே அன்றைக்கு தான் அவற்ற ராஜ்யத்துக்குரிய பிசினஸ் நாள், அது அலுவலுக்குரிய நாள். அன்றைக்கு தான் படிக்கிற நாள், அன்றைக்கு தான் அவருடைய துதிகளை பாடுற நாள். அதனால அவர் சொன்னார் நான் விசேஷமா அன்றைக்கு இருப்பேன் உங்களோட. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பின உடனே அன்றைக்கு நாள் காலமையிலிருந்து இரவு வரைக்கும் அவர் சரியான பிஸி. அவர் சூரியன் வர்றதுக்கு முன்னுக்கே உயிரோடு எழும்பிட்டார். அந்த எழுப்பி கொஞ்சம் பொழுது புலரேக்கல மகளிர் மரியாளும் மற்ற மரியாளும் எல்லாம் மறையக்கல அவர் பிஸியா அவர் அங்க இருந்து அவர்களோட எல்லாம் கதைச்சு போட்டு பிறகு சொல்லி விடுங்க நான் போறேன் கலிலேயாவுக்கு முதல்ல என்று சொன்னாலும் பிறகு பார்த்தா பின்னேரம் ஒரு 7 மணி 8 மணி இருக்கு. அவர் எம்மா ஊர்ல அங்க நிக்கிறார். எம்மா ஊர்ல சரி இரவு சாப்பாடோட அப்ப நாம சாப்பிடுவோம் என்று போனா அங்க அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கலான்னு தெரியுது. அட்டே நம்மட ஆண்டவத்தாண்டா சாப்பாடு அவற்ற ஸ்டைலான இப்படி எல்லாம் தாரது என்று எம்மா ஹவுஸுக்கு போன 2 சீஷர்ல ஒரு ஆண்ட பேர் கிளியோப்பா. அப்ப மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அவர் பிஸி கத்தட்ட நாள்ல தண்ட மக்களோட அவர் மினக்கிறது. அதனால நாமளும் அவரோட மினக்கிறது மற்ற மக்களோட மினக்கிறதுக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா இருக்கிறோம். விளங்கு திருப்பி நாங்க கத்தரை கண்ட நாங்கள் இன்னொரு கதைக்கு வந்து பார்த்தா மனுஷன் அங்க நிக்கிற இரவுல அவர் உங்களுக்கு சமாதானம். அப்ப ஒரு 8-9 போயிட்டுதாங்க. அவங்க எத்தனையோ மைல் பிரயாணம் பண்ணி நடந்தாம குதிரையில டிக்கு வேற இல்லை. அப்ப அதெல்லாம் போக்குறதுல நாம சபத்தை பற்றி எழுதியல நான் கணிப்பிட்டு சொன்னான். சபத் இல்ல கிறிஸ்துவனுடைய நாள் அவர் எவ்வளவு ஃபுல் பிஸியா இருக்கிறார். அதுக்காக நடிஜாமத்தில் அவர் நிக்கல. அவங்க அங்க இருக்கல அவர் அயல மார்னிங் டு ஈவினிங் டே அண்ட் நைட் சாப்பிடுற நேரம் தேவையான ஒரு ஓய்வு எடுக்கிற நேரம் தவிர மற்றபடி கடவுள் அன்றைக்கு அவர் பிஸி அவற்ற நாளில் அவற்ற மக்களோட இல்ல. அங்க ஒரு ஆள் இல்ல, யார் இல்ல, தோமா இல்ல. இப்ப மாஸ்டர் அடுத்த நாள் வந்துட்டார். வந்த உடனே அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ வேற கத்தரையில கண்டனாங்கள். நாங்க கத்தரை லோட கண்டன நான் நம்ப மாட்டேன். அவர் எனக்கு நான் அவற்ற விழாவில் ஈட்டி குத்துனவனல்லோ அதுல எல்லாம் வித போட்டு அவற்ற கை ஓட்டையா இருக்கும் என்ற எல்லாம் ஆணி அடிச்சது அதுக்குள்ள எல்லாம் போட்டு பார்த்து ஓ என்று கடவுள் என்று ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் நம்ப மாட்டார் என்று அவர் சொல்லிட்டார். என்ற உடனே இயேசு கிறிஸ்து பார்த்து பாத்தியடா இவனோடா இது நான் தாமதிக்க கூடாது உட்டலாட்டியா அவனை நான் அத
அதை நான் தீர்க்கணும் பிரச்சனை புதன்கிழமை வந்த ஒரு சேர்ச்சுக்கு கடைசி வரைக்கும் இல்லை. நீ நினைச்சு கொண்டு கூட எப்ப நான் தொடுவேன் பார்ப்பேன், நான் எப்ப வருவேன், நான் சொன்ன நாளுக்கு தான் வருவேன். அவர் எத்தனையாம் நாள் வந்த? 8ஆம் நாள் வந்த. 8ஆம் நாள், 8ஆம் நாள் என்ற முதலாம் நாள். அதனால சேர்ச் கூடி வர்றது முதலாம் நாள். கடவுளை இவருக்கு காண்பியும் என்றபடியால் அவர் 5ஆம் நாள் வந்து நின்று காட்ட போறது இல்ல. அவர் தண்ட நாள் தான் பிரிச்சு வச்சு எந்த நாள்ல எந்த பிசி உங்களோட. அதனால நீங்கள் ஆசைப்பட்டதுல எந்த நாள்ல நான் செய்வேன். அதாவது அந்த பர்த்டேல பிள்ளைகளுக்கு நாம் அவளுக்கு ஆசைப்பட்ட சில விஷயங்கள் செய்யறது அல்ல, நாமளும் சந்தோஷமா செய்கிறோம் இல்லை. ஏன்னா அவருக்கு விருப்பமான நாள்ல அவர் அதுகளை டீல் பண்ணுறது. அவர்கிட்ட விருப்பமான நாள் அவற்ற மக்களோட அந்த அவசரப்பட்டு அவர் ஒரு 6ஆம் நாள் வருவோம் வந்து சபையில அவர் நிக்கிறவரே அல்ல. ஆனா அவர் சேர்ச்சில அவர் அதிகாலையிலே அவர் வந்துடுவார். ஏன்னா அவர் நிக்கிறார் இல்ல, அவர் தந்த நாள் அது. அதே மாதிரி போவைக்குள்ள நம்ம 8 9 போய்க்கல அவர் நம்மளோட இருந்துதான் போற. அதுல கிறிஸ்து எங்களோட அவற்ற நாள் தான் சந்தோஷமா மினக்கட்டு கொண்டிருக்கிறார். இதை நாம விளங்க வேண்டும். இதுதான் அந்த நாள். அதனால அந்த நாள்ல நாங்களும் பரிசுத்த ஆவியோட குமாரனோட பிதாவோட ஒன்றிச்சு அவருடைய ஆவி எழுதின வசனங்களால நாமல் கண் திறக்கப்பட்டு குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு பல விஷயங்கள் அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஜோவானம் இன்றைக்கு கெத்துட்டனாலடாப்பா, இன்றைக்கு நான் சேர்ச்சில இருந்தா இன்றைக்கு நான் இந்த சேர்ச்சுக்கு போகல, பக்கத்துல பேசுலாம். அவர் அப்ப போதவர் அல்ல அவர். அப்ப இருந்தது இந்த சபை மக்கள் என்ன ஐயோ எத்தனை பேரை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க தெரியல, என்ன கொண்டு நெஞ்ச போட்டாங்க ஆண்டவரே ரெண்டு பெருமூச்சு விட்டு கொண்டு இன்றைக்கு கெத்துற நாள்ல நாமல் எல்லாம் எவ்வளவு அவரை சந்திச்சு செவிச்சு அந்த கெத்தட்ட பந்தியிறாங்க பிடிக்கிறது ஒன்றும் இல்லை என்ற ஏக்கம் அந்த ஆத்மா கவனமுள்ள ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குறார் அன்றைக்கு. அதுல நம்மளால வர முடியல, காய்ச்சலா போச்சுதோ ஐயோ என்ன செய்யறது இந்த ஆண்டவரும் அவரை பாடி துதிச்சு அவர்கிட்ட அந்த ஸ்பெஷல் நாள்ல அவரை சபையில இல்லாட்டியா கடவுள்னாலும் நமக்கு நாம நினைக்கிற மாதிரி விசேஷித்த ஆசீர்வாதத்தை குடும்ப சேவத்திலையும் மற்ற இடங்களையும் அவர் வைக்க இல்லை. விசேஷித்த ஆசீர்வாதம் சபையில தான். அவர் ஜாக்கோப்பின் வாசஸ்தலங்களை விட அவர் சியோன்ற வாசஸ்தலத்துல அதிக விருப்பம். அதனால நாங்கள் சொல்றோம் இந்த சேர்ச்சை ஒரு நாள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இரண்டா சேர்ச்ச கடவுளை சந்திக்கிற நாள் கடவுளுடைய சபை கூடி வர்ற இடத்துல அவற்ற ஸ்பெஷல் ஆசீர்வாதங்கள் இருக்குது. மற்றபடி அவர் பொதுவாக உங்களோட கூட நான் இருக்கிறேன் பேமெண்ட் சரி, விசேஷித்த பிரசன்னம் ஆஜராகிறது அது சேர்ச். அதனால இந்த சேர்ச் ஆராதனை தவிர்த்திட வேண்டாம் என்ற கடவுளை நாமல் ஆராதிக்கிறது அவர் பார்த்து எங்களையும் பிரியப்பட்டு நாமல் அவர் ஆராதிக்கிறது கொண்டிருந்த ஆவல், அதுக்கடுத்த பிரியாசங்கள், அதுக்கடுத்த எல்லா ஒழுங்குபடுத்தல்கள் எல்லாம் அவர் கால்குலேட் பண்ணி நாமல் வந்து அவற்ற பிரகாரங்கள்ல நிக்கல அவர் அதை பூரிப்படைஞ்சு அவர் எங்களுக்கு தன்னுடைய முகத்தின் ஒளியங்கள்ல அவர் தார. அப்புறம் மற்ற நாள்ல எங்களுக்கு தர மாட்டார இல்ல, இல்லவே இல்லை. ஏன்னா அவர் அவற்ற நாளில வந்து நிக்கிறவனுக்கு தான் அந்த முகத்தின் ஒளி பிரகாசம். அவர் வாக்கு தத்தத்தை நமக்கேற்ற மாதிரி மாத்துறவரே இல்ல, கான்டெக்ட் மார்க்கிங் டீல் பண்றதில்ல. அதெல்லாம் நாங்கள் கர்த்தருடைய இளைப்பாறுநாள் அந்த அவருடைய மனமகிழ்ச்சியினால நாங்களும் பூரிப்படைஞ்சு வர்றதுக்கு அப்படிதான் பராமரிப்புல நாம ஏதாவது தடுக்கப்பட்டுட்டோமோ அந்த தவனம் அந்த அந்த ஐயோ இன்றைக்கு என்னால போக முடியல கடவுளே அந்த அந்த அதால பல விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில மற்றது மறக்கும். ஏன்னா நமக்கு அந்த நாளை மறந்த ஒரு நாள் மாலை இல்லை நம்மளால. அதனால சில வேளையில நாம ஓட்டோக்காரனுக்கும் சொல்லாம இருப்போம். என்னடா நாம போயே ஆகிற ஆட்கள் அன்றைக்கு. அதனால கடவுள நாளுக்கு வர மாட்டேன்னு சொல்ல வாய் கூசு நமக்கு இல்ல. அதான் பார்த்தா அரேஞ்ச் பண்ண வேண்டிய அளவுக்கு அரேஞ்ச் பண்ணல ஓட்டோ வர்றது. அப்ப இப்படி ஏண்டா அப்படி ஒரு நாள் மிஸ் பண்ணுவோம்ட்டே எங்கட நாங்க யோசிக்காதையா கனவிலை நினைக்காதையா. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை சந்தர்ப்ப சூழல சில தவிர்க்க முடியாத சூழல்ல நாம எங்கேயாவது தடுக்கப்படுகிற பொழுதும் கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை அந்த இடத்துல அவர் தன்னோட தந்த ஆவியால நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அதான் அந்த கர்த்தருடைய நாள். ஆமென். அதை நினைச்சுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தானே கர்த்தர் நாள் என்று அதை நாம அலட்சியம் எடுத்துட கூட. அது இது மகா உபத்திரவத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான இனிமேல் இல்ல வேற வழி இல்லை என்ற சூழல்ல தடுக்கப்பட்டுட்டோம்.
அங்க எதிர்பார்க்கணும் இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த ஆண்டவரே உம்முடைய ஆவியால் அந்த பிரசனத்தை எங்களுக்கும் இருக்கிற இடத்துல தாரும் என்று சொல்லி நாமல் அதை செய்யும். அதுல அந்த நாள் தான் இந்த நாள். இது எங்களை கொல்லுறது கடவுள் வார நாள் இல்ல, இது எங்களை அலற வைக்கிறது கடவுள் வார நாள் இல்ல, இது மன மகிழ்ச்சியின் நாள். அதுல நாம இந்த நாள் அங்க. ஆனா அதே நேரம் அங்கால செப்பனியா, எசேக்கியல், எரேமியா, ஏசாயா இதுகளையும் பயங்கரமான கடவுள் கெத்தரின் நாள் என்று கதைக்க தொடங்கும். இட்ஸ் டெரிபிள். நெச்சாலே நமக்கு படபடக்குது. ஐயோ நமக்கு இல்ல அந்த அந்த நாள் எங்களை சுத்தி இருக்கிற அவிசுவாசிகளுக்கு தான். ஆனா அப்ப உச்ச கட்டத்தினுடைய கடவுளுடைய கோபத்தின் மிலாறு சந்திக்கிற நாள் அது. அப்படி வேதம் எங்களுக்கு அது இல்ல இங்க கதைக்கப்பட்ட நாள். கடவுள் தன்னை வெளிப்படுத்துற நாள் தஞ்ச மக்களுக்கு அது வாரத்தின் முதலாகிய கர்த்தருடைய நாள். அவிசுவாசிகளுக்கு கடவுள் என்ன வெளிப்படுத்துறது அது எந்த நாளாயும் இருக்கலாம். ஆனா அவர் வெளிப்படுத்தினா அதை போல ஒரு நரகம் இருக்காது. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட அடிகள் இருக்கு. ஆயால ராணுவம் கூட நின்று ராணுவத்தை ஆக்கள் ஓடுவீரம் ஆண்டவருக்கு முன்னால் அவர் யுத்த வீரனை போல இறங்குறான். அதுல இந்த 2 நாளே எனக்கு தெரிய சில ஒரு சகோதரன் ஒரு சில பேர் அதை குழப்பீதி அவ அந்த கர்த்தருடைய நாளண்டா அது சரியான பயங்கரமான நாள். கர்த்தருடைய நாளண்டா அது நாமல் இப்படி நினைச்சிருக்கிறோம் தப்பா விளங்கி எழுதி இருக்கு. அப்ப நான் அதுக்கு பதில் எழுதினா நீங்கள் பிள்ளையாக கர்த்தருடைய நாளண்டா பைபிள்ல ஒரே அர்த்தம் நினைச்சு அதை இதன்றிய கர்த்தருடைய நாள் 2 இருக்குது. ஒன்று வாரம் வர மனமகிழ்ச்சியின் கர்த்தருடைய நாள், மற்றது இருந்திருந்துட்டு கடவுள் கொடுக்கிற நெருப்பு நாள். அது கடவுளுடைய மக்களுக்கு இல்லை அவிசுவாசிகளுக்கு. அதுல தான் நாங்கள் அந்த சத்தியத்தை கதைக்கிறோம். ஒன்று என்ன அப்போகலிப்சிஸ், அதாவது கடவுள் தன்னுடைய மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துற கர்த்தருடைய நாள் அது கடவுளுடைய நியாய தீர்ப்பை பற்றிய நாள் அல்ல. அது கடவுளுடைய மக்களுக்கு ஆறுதல் செய்கிறதுக்கும் அவர்களை தேற்றுறதுக்கும் பெறப்படுத்துறதுக்கும் கடவுள் வெளிப்படுத்தின விஷயம். அதான் அந்த பிரின்சிபல். வாட் இஸ் தி பிரின்சிபல்? அப்போகலிப்சிஸ் அதாவது கடவுள் வாராவாரம் பெறுகிற மனமகிழ்ச்சி கர்த்தருடைய நாளில் கொடுக்கப்பட்டதையொழிய கடவுளுடைய கோபத்தின் நியாய தீர்ப்பு நாளாகிய கர்த்தருடைய நாளை பற்றியதல்ல. அதான் அதனுடைய விஷயம். இது நாம கவனிக்க. இன்னும் ஒரு சொல்லாடல் நாங்கள் இதுல பார்க்கிறோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். 7ஆம் வசனத்துல நாம பார்த்துறாங்க பூமியின் கோத்திரத்தார். அப்ப இந்த பூமியின் கோத்திரத்தார் என்றதுக்கு நாங்கள் என்ன அந்த பூமி என்றது நாங்கள் அதுக்கான அர்த்தம் என்ன சொன்னாங்க? அந்த பூமி என்றதுக்கு அர்த்தம் என்ன சொன்னாங்க? என்னப்பா பூமி என்றா பூமி தான் என்று யோசிக்கல. கோலமா நிலம், குறிப்பிட்ட ஒரு இடம், குறிப்பிட்ட நிலம். பூமி என்று சொல்றது நிலம். அதுல கோலம் இல்ல. நாம ஜெகதச்சது பூமியின் கோத்திரத்தார், அதாவது அந்த நிலத்தின் கோத்திரம் என்ற சொல்லு எங்க பயன்படுத்தப்படுகிறது? கோத்திரம் பைபிள்ல நமக்கு யாருக்கு பயன்படுத்துறோம்? நாம 12 கோத்திரத்துக்கு தான். அப்ப கோத்திரத்தினுடைய நிலம் தான். அதே அந்த கோத்திரம் இருந்த பூமியை தவிர மற்றபடி நாம் நினைக்கிற மாதிரி இலங்கையும் சைனாவும் அமெரிக்காவும் இல்லை இங்க கதைக்கப்படுறது. தெளிவா நான் அதை கதை சொல்லி இருந்தேன். இட்ஸ் அ லேண்ட், இட்ஸ் நாட் த ஹோல் வேர்ல்ட் யூனிவர்ஸ். அப்ப அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்ப இந்த மேகங்களோட கடவுள் வாரது அது முழு பூமிக்கு மேல, அது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு மேல அவர் வர்றார். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனாலும் சில பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா இல்ல 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 இயேசு கிறிஸ்து வர்றதை பற்றி அவர் கதை கேட்கிற இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் சகல கோத்திரத்துக்கு ஜாதிக்கு பிரசங்கிக்கப்படும்.
அப்பொழுது முடிவர் மத்தேயு 24:14 மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த வசனத்தை வாசிச்ச உடனே பூலோகம் எங்கும் பூமி எங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதான் முடிவு. இப்ப கேள்வி தக்கன நம்மள மாதிரி புறஜாதிகளா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? இயேசு 2ஆம் தரம் பாரத பெரியப்ப சொல்றாரு இல்ல, அப்படிதான் நாம பல வருஷமா வாசிச்சு யோசிச்சு கொண்டும் இருப்போம். ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் 24 முதலாம் வசனத்தில இருந்து 30வது வசனம் வரைக்கும் அது இஸ்ரவேலை பற்றி கதைக்கிற மகா உபத்திர காலம். பிறகு பின்னுக்கு அடுத்த செகண்ட் பார்ட் அது முழு பூமி, அது முழு கோத்திரங்கள் அல்லது முழு ஜாதிகளின் சொல் உட்படுத்துற கிறிஸ்துவனுடைய 2வது வருகையை பற்றி கதைக்கிற பவுல். கிறிஸ்துவனுடைய முதலாவது கிறிஸ்துவனுடைய இஸ்ரவேலுக்கு அவர் தண்டிக்க வர்றதை பற்றி தான் அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் அந்த முதல் பகுதியில். அதான் அவர் நீங்கள் ஓடி போது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பதியாவது வேண்டிக் கொள்ளுங்க. ஜூதையாவில் இருக்கிற மலைகளுக்கு ஏறி போகாதேங்கோ, வயலில் இருக்கிற வஸ்து எடுக்க போகாதேங்கோ. இப்படி எல்லாம் நடக்கும் இந்த கதைக்கிற இந்த பகுதிகள். அப்பதான் அவர் சொல்ற என்ன உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் உலகத்தில் சம்பவிக்க போகாததுமான மிகுந்த உபத்திரம், மகா உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நிமித்தம் அது குறைக்கப்படும். இந்த வசனங்கள் எல்லாம் மகா உபத்திரவமான 1ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட படுறதுக்கு பிரசவ வேதப்பட்ட பிள்ளை படுறது, அந்த ராஜ்யத்தை கொண்டு வர்றதுக்கு அப்போஸ்தலர்கள் உட்பட எல்லாரும் பட்ட பாடுகளினுடைய காலம். அதான் அந்த கான்டெக்ஸ்ட். இது வெள்ள சிங்காசனம் வைக்கப்பட்டு எல்லாரையும் வலது இடவரம் பிரிங்கூடா வாங்கூடான்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் வந்து பிரிக்கிற காலம் இல்லை. இது ஏற்கனவே நான் சொல்லி தந்தாச்சு. நாமெல்லாம் பூலோகமெங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். இப்ப சின்ன பிள்ளைகள் சொல்ற மாதிரி அது அந்த கோலம், அந்த ஹோல், அந்த உருண்ட பூமியில இருக்கிற எல்லாத்தையும் வந்து உடனே சின்ன பிள்ளைகள் சொல்லிச்சு. நம்ம இப்ப அது மாதிரி நாங்களும் சின்ன பிள்ளைத்தனமா அதை அப்படி எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு தெரியும் பைபிள்ல பூமி அல்லது வேர்ல்டு உலகம் என்ற சொல்லு எல்லா இடத்திலையும் ஒரே அர்த்தம் இல்லையா? அயல எப்படி மரித்தோர்தங்கள் மரித்தோரை, குருடருக்கு எப்படி கத்தருடைய நாள் கத்தருடைய நாள் என்ற மாதிரி உலகம் பூலோகம் பூச்சக்கரம் பூமி மீதங்கம் இப்படி கதைச்ச உடனே நாம போறமுறையே நான் சொல்லிட்டேன், பூமி என்று வந்தா அது ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் இருக்கிற மக்களையும் குறிக்கும். அப்ப பூலோகம் எங்கும் என்றது குறிப்பிட்ட நிலப்பரப்பு எங்கும் அது பிரசங்கிக்கப்படும் என்றதும் அது வேறு. அதுல நாங்கள் இப்ப அதை பார்க்கலாம். இது ஒரு காலம் இலங்கை இந்த பூமிக்குள்ள இல்லை. இந்த 14ஆம் வசனத்தில் இருக்கிற பூமியில இலங்கை இல்லை. இந்த 14ஆம் வசனத்துல சைனா இல்ல. இந்த 14ஆம் வசனத்துல ஆஸ்திரேலியா இல்ல. இது ஜூதேயா, இது பலஸ்தீனா என்ற பூலோகம் எங்கும், அல்லது அந்த பலஸ்தீனாவையும் அந்த இஸ்ரவேலையும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அரசியல் நிர்வாக பிரிவுகளோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன் நாங்கள் அப்படி நிர்வாக பிரிவு அரசியல் என்ற விஷயத்தையும் சொல்லுறோம்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு என்னது சொல்லுது? லூக்கா 2:1 கோபி வாசிங்க. லூக்கா 2:1.
என்ன பைபிளை மூடி வச்சுட்டு கதை கட்டுக்கொண்டு லூக்கா 2:1 கோபி அந்த நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ஆவுஸ்திராயனால் கட்டளை தந்தது. அந்த நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி ஆவுஸ்திராஜனால் கட்டளையிடப்பட்டது. அடுத்த வசனம். சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவர் தேசாதிபதியாக இருந்தது. இப்ப முதலாம் குடிமதிப்பு உலகமெங்கும் இது உண்டானது. சிரேனியு சீரியா நாட்டில அதிபதியா இருக்கிறான். காற்பங்கு தேசாதிபதியா அவன் இவன் ஏரோது மற்றவன் பிலிப்பு. அப்ப அங்க கதை உலகமெங்கும் குடிமதிப்பு அகுஸ்தராஜனால் கட்டளையிடப்பட்டது என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் அது சிரியா ஜூதேயா என்ற அடுத்தது என்ன ஒரு பகுதி வாசி அந்த வசனத்தை. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் ஊருக்கு போனாங்க. அப்பொழுது யோசேப்பும் தன் தாரும் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாக இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கற்பவதியான மரியாதை குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேமுக்கு போனார். சோ அப்ப என்ன ரோமர்கள் இப்ப ஆளவழிக்கிட்டு அகுஸ்தராஜன் ஒரு ரோமன் சீசர் அவனுடைய நிர்வாக ஆட்சி கீழ ஜூதேயா பலஸ்தீனாவும் ஒரு அரசியல் பிரிவாக மாகாணமா பிரிபட்டு இருக்குது. இப்ப அந்த பிரிவுக்குள்ள அந்தந்த மாவட்ட ஆக்கள் ஊராக்கள் அங்கங்க போகணும் என்று இப்ப அரச கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி போற விஷயத்துலதான் எங்களுக்கு சொல்லுது பூமி எங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி என்று கதைக்கு. அப்ப இந்த இடத்துல அகுஸ்துராஜன் ஆட்சிக்குள்ள இலங்கை இருந்தது இல்லை. அகுஸ்துராஜனுடைய ஆட்சிக்குள்ள இந்தோனேசியா வந்தது இல்லை. அகுஸ்துராஜனுடைய ஆகஸ்டஸ் சீசருக்குள்ள அமெரிக்கா வந்த ஆட்சி செய்யப்பட்டது இல்லை. அப்ப நாம யாராவது ஆகஸ்டஸ் சீசர் காலத்துல இலங்கையிலே மேல குடிமதிப்பு எழுதப்பட்டது யாராவது பைத்தியத்தனமாக கதைக்க வெளிக்கிற ஆக்கள் மட்டும்தான் மத்திய 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்றதுக்குள்ள இலங்கையும் பெரும் என்ற பைத்தியக்காரத்தனத்தில் அறியாமையில இலங்கை கொண்டு புகுத்தேல. லூக்கா 2:1 இலங்கை இல்லை என்றா லூக்கா 24:14 இலங்கை இல்லை. ஆன்சர் மத்தேயு 24:14 விளங்குதோ? லூக்கா 2:1 சைனா இல்லையண்டா மத்தேயு 24:14 சைனா இல்ல. ஆனா அங்க இருக்கு இல்ல இங்க இருக்குது என்று யாராவது நிரூபிக்கணும்டா என்னதை வச்சு நிரூபிக்கிறது? இல்ல இதுக்குள்ள சைனாவும் இருக்குது இலங்கையும் இருக்குது. ஏன்னா 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்து இஸ்ரவேல அழிக்கல ரோமர் அவர் அழிக்கல இலங்கையிலையும் வானத்துல எல்லாம் அழிஞ்சு நெருப்பு புகஞ்சு எல்லாம் செத்து போச்சு. நம்ம இல்ல வரலாறுல அப்படி ஒருவரும் எழுதையும் இல்லை, அப்படியும் நடந்ததாக எந்த சரித்திரத்திலையும் இல்லை. ஆனா ரோம பேரரசுல நடந்தது வரலாறு தெளிவா சான்று பகிறது. வரலாறு அப்படி நடந்தது. அதனால நாம தேவையில்லை நம்ம பூர்வமங்கும் இல்ல, அது சுவிசேஷம் தானே. அப்ப சுவிசேஷம் எல்லாரும் அறிவிக்கப்பட முடியும் தானே? முடியும் என்றது நான் வரையில. ஆனா இந்த பூலோகம் எங்குமுள்ள ஜாதிகளுக்கு என்றது இலங்கையை முற்படுத்துதான் கேள்வி. அது இல்லை என்றதுக்கு பைபிளாலே நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். என்னது எப்படி? ரோமர் 1:8 இப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு போகுது. ரோம ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள ரோமரான் இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க உலகத்தை என்று சொன்னா அவர்களுடைய நிர்வாக உலகம். அப்ப ரோமர் 1:8 உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தம் ஆகிறபடியினாலே. அப்படின்னா ரோமாபுரியில இருந்த கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் சைனாவில் இருந்தவனுக்கு பிரசித்தமாச்சுதோ? ஆரையா சைனாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தது? பவுல் அப்போஸ்தலனுடைய கடைசி
மிஷனரி பயணம் உட்பட அந்த 3 பயணத்திலையும் சைனாவும் இலங்கையும் இல்ல. அப்ப பவுல அப்போஸ்தலன் உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமான எந்த உலகத்தை அப்ப சொல்லுற? ரோமருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த நிலம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேண்ட் அதான் அப்போஸ்தலன் தெரியும் தான் ஒரு நாளும் இலங்கைக்கு சுவிசேஷம் கொண்டு வர இல்லையே. அப்போஸ்தலனுக்கு தெரியும் எபேசு கொண்டு போனான், நான் கொலோசைக்கு கொண்டு போறேன், அப்படியே பம்பிலியா பிலிசியா சிசிலியா இதுகளெல்லாம் போறேன். ஒரு நாள் நான் ஆஸ்திரேலியாவுக்கு சுவிசேஷம் கொண்டு போயல. ஆனா உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே பூலோகமெங்கும் பிரசித்தமாகிற அதனால அந்த பூலோகமெங்கும் உலகமெங்கும் கடைசி வரைக்கும் இலங்கையில் இருந்த எங்களுக்கு தெரியாது, ஒருவனுக்கும் தெரியாது ரோமாவூரில விசுவாசம் எப்படி. இப்பதானப்பா தெரியும் பைபிள் எங்களுக்கு வந்த பிறகு கிறிஸ்தவம் எங்களுக்கு பரப்பப்பட்ட பிறகு 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அது வரைக்கும் சுவிசேஷம் இங்க இல்ல இலங்கை. அதனால சொல்லும் சுவிசேஷம் பூமியில பூலோகமெங்கும் பிரசங்கிக்கப்படும் என்றத இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னார். எப்படி? நீங்கள் எருசலேமிலும் ஜூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி வரியந்தம் சாட்சியில யாருக்கு சொன்னவர்? நமக்கோ அல்லது அங்க அவருக்கு முன்னால் நின்ற சீஷருக்கோ? அவருக்கு முன்னால நின்று 40 நாள் கிளாஸ் படிச்சு போட்டு இப்ப அவர் மலையில எலையோனில நிக்கிற எலையோன் என்று சொன்ன என்ன மேல? ஒலிவ மேல. ஒலிவ மலை என்ற ஒரு ஒலிவம் என்று பெயர் இல்ல. மாறன இருந்தா போல நீங்கள் மாறன் என்ற பேருக்கு பதிலாக என்ன சொல்லுவோம் கருத்தவன் என்ற ஒரு பேர் வச்சா என்ன கருவனை வேற சொல்லு என்ன கருவனுக்கு மாறணும் என்ன சம்பந்தம்? ஒன்றும் சம்பந்தம். நம்முடைய ஆட்கள் பைபிள்ல அப்படித்தான் இங்கிலீஷுக்காரனும் தமிழ்காரனும் டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க. ஒலிவ மலை என்று கிரீக்கில இல்ல, அதுல இருக்கிற கிரீக் எலாயோன். சீனாய் மேல சீனாய் இருக்குது. அதையன் நாம என்ன சொல்லுவோம் கடகண்ணாவே என்று மாத்தியது. இது நம்முடைய ஆக்கள் இங்க அருளப்பர் சின்னப்பெற சூசையப்பர் என்று மாத்தின கணக்கு தான் மாத்தி விட்டாங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேஷன். இவன் கல்வாரி என்ற பேரே பைபிள்ல இல்ல. நம்முடைய ஆக்கள் கல்வாரி என்ற ஒன்ற டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். கிரீக்கிலேயே கல்வாரி, அது கொல்கோதா தான். கல்வாரி மலையில் மறித்தார். கல்வாரி மலை என்று ஒன்று இல்ல பைபிள்ல. கல்வாரி என்ற சொல்ல கிரீக்கிலையும் இல்லை. இதெல்லாம் பார்க்கங்களா பாவி பேராய சொல்லி இருக்கலாம் இருக்கிறத சும்மா மாத்தி நானும் இயேசு கல்வாரி மலையில் செத்தார். கல்வாரி எங்கிற பைபிள்ல கல்வாரி மலையை தடவி நான் கழிச்சு போறேன். கடைசியில் கல்வாரி மலையில் கல்வர்கள் நடுவில் என்றால் என்கிறா கல்வாரி? பைபிள்ல கல்வாரியே இல்லை. நம்முடைய ஆக்கள் சின்ன பேர் அருளப்பர் மாத்தின கணக்குத்தான். சரி வீடு நமக்கு விஷயம் விளங்கிட்டு தானே. அது கொல்கோதா. அதெல்லாம் நான் அது எலையோன் இந்த முறை போட்டுறேன். இரண்டா அதான் சரியான சொல்லு. எலையோன், மவுண்ட் எலையோன், மவுண்ட் எலையோன், மவுண்ட் ஒலிவ் இல்ல, மவுண்ட் எலையோன். அதனால சீனாய் மலை முதல் நாம சொல்ற அந்த ஒலிவ மலை வரை ஒலிவ மரங்கள் கூட அதுல இருக்குது. அதனால இவங்க எலையோன ஒலிவம் என்று மாத்திட்டாங்க. அதை சார்ந்து மற்றபடி அதனுடைய பொருள் அதல். அதுல இப்ப எலையோன் மலையில நிக்கிற அவளை பார்த்து தான் சொன்ன நீங்கள் சாட்சிகள் இருப்பீர்கள் எனக்கு. அப்ப அதுல இருந்த 500 பேருக்கு அதிகமானவர்கள் கடைசி கட்டம் அதுல 2 அப்போஸ்தலர்கள் உட்பட அவளுக்கு தான் சொன்ன நீங்கள் உலக முடிவறியும் சாட்சியில் இருப்பீர்கள். அப்ப என்னப்பா கடைசியில பவுல் அப்போஸ்தலன் ரோம சீசாருக்கு முன்னாடி நின்றோட மனுஷன் செத்து போனார். அதுக்கு பிறகு என்னட்டு அவர் இலங்கைக்கு எல்லாம் வந்தார். இல்ல உலகம் முடியும் வரைக்கும் சாட்சி அப்படின்னா உலகத்துல முடிவு இஞ்சால சுத்தி வரைக்கலாம். ஆஸ்திரேலியா, இஞ்சால அமெரிக்கா, இப்படியே நாம கீழே வந்த அண்டார்டிகா, மேல ஆர்டிக், இப்படியெல்லாம் அப்ப உலகம் முழுக்க போகலே. அப்ப இயேசு சொன்னதா அப்ப புழைச்சு போச்சு. பாத்தியா இயேசு சொன்னதுல சரி நாம மண்டையில விளங்குதான் பிழை. ஏண்டா உலகம் என்று இயேசு கதைச்சது
அவர் அரசியல் நிர்வாக உலகத்தை சொன்னவரே தவிர அவர் மண்ணால படைச்ச இந்த முழு பூமியை கதைக்க இல்லை அவங்களுக்கு. அதனால நாங்கள் இப்ப டக்கண்டு கேட்ட மாதிரி பூமி எங்கு மண்டேக்கல டக்கண்டு அப்படி ஒரு வட்ட கோலம், அந்த கோலத்தில் அப்படியே பச்சை கலர் நீல கலர் எல்லாம் தெரிகிறத நாம உடனே மண்டைகள் எடுக்கிறோம். அதான் நமக்கு தெரிஞ்ச பூமி. ஆனா பைபிள் கதைக்கிறது ஆட்சி நிர்வாக அமைப்புகளோட சம்பந்தப்பட்ட ஆளுகையோட சம்பந்தப்பட்ட பூமி. பவுல் சொல்றார், உங்களோட விசுவாசம் பூமி எங்கும் பிரசித்தமா இருக்கிறது. கொலோசையர் 1:5-6, கொலோசையர் 1:5-6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து, அந்த விசுவாசத்தை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாய் சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. கொலோசேயர் எங்களுக்கு பவுலப்போஸ்தலன் கொலோசேய பட்டணத்தினுடைய அந்த சுவிசேஷ ஊழியங்கள் அங்க நடந்தது. அப்போஸ்தல காலத்திலே கொலோசேயில சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் அந்த சபைக்கு சொல்றார், அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தந்தது, பிரசங்கிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொன்னாரே மத்தேயு 24:14, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு இப்ப பலன் தந்து கொண்டிருக்குது. அதுல பவுலப்போஸ்தலன் சொல்ற உலகமும் இயேசு கிறிஸ்து சொன்ன உலகம் ஒன்றுதான். ஆனா நாம விளங்கி வச்சுக்கிற உலகம் தான் வேற. விளங்குதா? அதுல அப்போஸ்தலனுடைய காலத்திலேயே உலகமெங்கும் சுவிசேஷம் போச்சு. நாம் நினைக்க கூடாது இது உலகத்தில் எத்தனை மக்கள் சுவிசேஷத்தை அறியாம. அது எங்களுக்கு தெரியும். அதுக்காக அந்த வசனம் இல்ல, அதோட கோட்டேஷன் மத்தேயு 24:14 இல்ல, அதோட கோட்டேஷன். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர் ஜூதர்ல அவிசுவாச ஜூதர்ல அழிக்கிறதுக்கு வர்றதுக்கு பயன்படுத்தின உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்ற வசனத்தை நாம எடுத்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லாம் சரியா வரும் என்றதுக்கு நாம இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கிற எங்கட மூளை அது பிள்ளையான மூளை அதில் இயேசுங்க கதைச்சு நாம புது அர்த்தம் கொடுக்க வலிக்கிறோம் இயேசுட வார்த்தைக்கு. ரோமர் 23வது வசனம், கொலோசையர் 1:23, அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அங்க எல்லா சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறப்பா. இயேசு சொன்னார், இந்த ராஜ்ய சுவிசேஷம் எல்லா சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்போ சொன்னா பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. யாருக்கு? முழு வானத்தின் கீழே இருக்கிற. அப்ப வானத்தின் கீழே இருக்கிற அவன் கருதுனது என்ன? நாடுகான் பயணங்களை மேற்கொண்டு பெரும் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு பூமியினுடைய பெரும் நிலங்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த ரோம பேரரசினுடைய ஆட்சியத்தான் பூமியின் வானத்தின் கீழ் இருக்கிற அந்த உலகம் என்று அவர் கதைச்சுக்கிறார். ரோமர் 10:18 இன்னும் உதாரணம். ரோமர் 10:18, ரோமர் 16:25-26, ரோமர் 16:25-26 அதை வாசிக்கிறோம், கவனிச்சுக் கொள்ளுங்க. 25-26 ஆதிகாலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளைப்படி வெளியிடங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற, பட்டு கொண்டிருக்கிற இல்ல, சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற பாஸ்ட் டென்ஸ். அப்ப பவுலப்போஸ்தலன் இதை எழுதியிருக்கல ரோமாவுடைய கடைசியில அவன் பூமியில கடைசி வரைக்கும் நான் வந்துட்டேன்டாப்பா. அதுல சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்றார். அந்த ஜாதிய வெளியேறும் விசுவாசத்தில் படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம் படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். பவுலப்போஸ்தலனுக்கு தெரியும் தான் பூமியின் கடைசி என்று கதைச்சது என்ன, இயேசு பூமியின் கடைசிக்கு வரைக்கும் என்றது கதைச்சது என்ன, ஜாதிகள் என்று கதைச்சது என்னன்றது அவன் பல ஜாதிகள் அல்ல, பிலிப்பு பட்டணம், எபேசு ஜாதி, ரோம ஜாதி, இஸ்ரவேல் சாதி, அப்படி பல சாதிகள். இயேசு கிறிஸ்துவே சீரோபேனிக்கிய சாதி, அவற்ற காலத்திலே ராஜ்யம் அங்க பரவ தொடங்கி இருந்தது. அவர் குறிப்பிட்ட அந்த நிலப்பரப்புகளும் அந்த பூமியின் கடைசி எல்லையும் அந்த ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சாட்சியா பிரசங்கிக்கப்பட்டது.
கடைசியா முடிவு வந்தது கிபி 62, 63, 64 வந்து இறங்கினார் அவர். அதுக்கு முன்னுதான் இந்த அப்போகலிப்சிஸ் கதைப்பட்டு கொண்டு இருக்குது. அதுக்காக நாம சுவிசேஷத்தை அப்ப மத்தியாக்களுக்கு பிரசங்கிக்க கூடாதோ? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாம என்னென்ற ஒரு ஆள் ரட்சிக்கப்படுது. அது மத்திய 10 ரோமர் 10 அனுப்பப்படாவிட்டா அப்படி கேள்விப்படுவாங்க. கேள்விப்படாவிட்டா எப்படி கடவுளை தொழுது கொள்ளுவாங்க? தொழுது கொள்ளாட்டி எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அதனால சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் அந்த வசனம் அதான் கொடுத்த நமக்கு சுவிசேஷம் போகும் எல்லாரும். அதுக்காக சுவிசேஷம் மறைக்கப்படும் ராஜ்யம் முடிவுக்கு வரும் என்ற மத்திய 24:14 கொண்டு வந்து நாம மொட்டந்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு ஆர்கியூமெண்ட் கதை கேளா. அது சரியான பிள்ளையான விஷயம். கான்டெக்ஸ்டே வேறு. சுவிசேஷம் அப்போஸ்தலருடைய காலத்துல பூமி உலகமெங்கும் பிரசித்தமானதா? ஆம். உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் சுவிசேஷ ராஜ்ய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதா அப்போஸ்தலருடைய காலத்திலே? ஆம். அப்போஸ்தலருடைய காலத்திலே உலகத்தினுடைய முடிவு வந்ததா? எந்த உலகம்? அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அதை கேட்ட ரோம சாம்ராஜ்யம், இஸ்ரவேல், பலஸ்தீனா எல்லாருக்கும் மேலே கடவுள் முடிவை கொண்டு வந்தார். அப்போஸ்தலருடைய காலத்திலேயே, அந்த பிரதானாசாரியர்கள் இருந்த காலத்திலேயே, நான் வரும்பொழுது இந்த ராஜ்யம் இந்த தலைமுறை ஒளிஞ்சு போகாது என்று சொன்ன அந்த தலைமுறையுடைய காலத்திலேயே, நான் பிதாவினுடைய வலது பார்சல் உட்கார்ந்து மேகங்களோட வர்றத காண்பியல் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து வந்த காலம், அந்த காலத்திலேயே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நியாய தீர்ப்பு வந்ததா? ஆம். அது இனி இயேசு வர்றதையோ அந்த தலைமுறைக்கு சொன்னது எத்தனை தலைமுறையை பற்றி கதைச்சாரு தெரியல எல்லாம் குழம்பிக் கொண்டு மாறி மாறி சும்மா கதைச்சு கொண்டு இருக்கிறதையோ வேதம் அப்படி ஒரு மொக்குத்தனமா எங்களை நாமளாம் மொக்குகள் பிளவிலையா நாமளும் அங்கி இருக்கிறோம். அதனால ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டது, முடிவு வந்தது, இன்னும் பிரசங்கிக்கப்படும் எல்லா தலைமுறைக்கும். தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த வசனத்தை வச்சு போட்டு பிரசங்கப்பட்டாச்சு. பிரசங்கத்துக்கு நாம இலங்கைக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க போகணும் என்று எங்களுடைய பியூரிட்டன் பெரியவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க இல்ல. அவங்க எல்லாம் சொன்னாங்க சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு போகணும் என்று. எல்லா ஜாதிகளும் ஓடியரும் எல்லா ஜாதிகளும் ஓடியரும் முதலாம் நூற்றாண்டுல இருந்த அரசியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாடுகளுக்கு புறஜாதிகளுக்கு போனது. இப்ப ஆங்கிலேய ஆட்சி அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகணும் எல்லாம். அந்த அரசுக்கு அது பொறுப்பாக ஆண்டர் கொடுத்திருந்தாருன்னா இப்ப ஆங்கில அரசுக்கும் அது பொறுப்பு. அதனால இந்த அரசு எங்கெங்க இருக்குதோ அங்க எல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு வந்த ஜாதிகளுக்கு அதான் அப்ளிகேஷன். சரி, அங்க சொன்னதோட முடிஞ்சு போச்சு. அதுல இனிமேல் நமக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு அவங்க சொல்லல. அங்க நாட்டுக்கு அந்த காலத்துக்கு அந்த பூமிக்கு சொன்னது முடிஞ்சது. இப்ப எங்கட நாட்டுக்கு எங்கட ஆட்சிக்கு எங்கட பூமி இங்கிலாந்தினுடைய ஆட்சி எங்கெங்க நாட்டுல இருக்குதோ அந்த பூமி எங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. அதனால இந்தியாவுக்கு, சைனாக்கு, இலங்கைக்கு மிஷனர்கள் அனுப்பினாங்க. விளங்குதோ? அதுல இதான் அப்ளிகேஷன் பார்ட். அதுக்காக அவர்கள் வேத வசனத்தை பிழையாக அது அந்த வசனம் தான் இந்த வசனம் சொல்லி தொப்பி போட்டு விடையில. வேதம் கிறிஸ்து பாலன் கொடுக்கப்பட்டார், குமாரன் பிறந்தார், இருள் இருக்கிற சனம் வெளிச்சத்தை கண்டது. உண்மை, அது அப்பையும் நடந்தது. அது இன்னும் இருள சனம் இருக்குது, அதில் இன்னும் வெளிச்சம் காணணும், அனுப்புங்களாப்பா. நம்மளோட குமாரன் பிறந்திருக்கிறார், அவர் ஏற்கனவே பிறந்துட்டார் என்று சொல்லி அனுப்ப. சோ ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏற்கனவே பிரசங்கிக்கப்பட்டிருந்தது, முடிவும் வந்தது, மறக்க வேண்டாம். இனித்தான் முடிவு வரும் இல்லை. அது ஏற்கனவே கிறிஸ்து மகா உபத்திரவ காலத்தில் அதை செய்து முடிச்சவர். அவர் என்ன செய்தார்? அந்த ரோம ராஜ்யத்தை உடைச்சவர். அதோட அதான இந்த பெரிய கல்லு. அந்த பெரிய கல்லுக்கும் சுவிசேஷம், பெரிய கல் உருண்டு வந்து உடைக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த ராஜ்யத்தினுடைய ஆட்சி எல்லையெங்கும் சுவிசேஷம் போனது. கேட்டுவன் ஏற்றுக்கொண்டவன் தப்பினான், மற்றெல்லாம் சிதஞ்சிச்சு. கடைசியில் அந்த ராஜ்யமே சுக்கு நூறா ஒரு 200 வருஷத்துல போச்சு. அதான் சிட்டி ஆஃப் காட். ஆகஸ்டின் எழுத வேண்டி வந்தது. ஆகஸ்டின் சபப்பிதா ஏன் சிட்டி ஆஃப் காட் எழுதுன? கடவுளின் நகரம் என்ற ரோமன் நகரம் அழிஞ்சு போச்சு, அழியுது. அதனுடைய பெருமை புகழ் எல்லாம் குன்றி அங்க இப்போ ஒன்று இல்லை.
ஏன்னா கிறிஸ்து அப்படி ஆக்கின அவற்ற ராஜ்யமான வளர்ந்து எல்லா இடத்திலையும் பெறவங்க அதை நாமல் மனதில் வச்சிருக்க வேண்டும். இந்த வசனங்களை யாராவது கண்ணாபின்னு எடுத்துட்டாக்கனால கான்டெக்ஸ்ட விட்டு போறதை மட்டும் நாம மனதில் வச்சிருப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வாசிக்கல முதல் வசனங்கள் நேரடியா இருக்கு, கதைப்பட்டு கொண்டிருக்குது. அதுல எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஊர்கள் கதைப்படுகிறது. அப்ப அதுல இந்த தலைமுறை இந்த ஓய்வு நாள் அது இது நீங்க சுத்தி முடியாது, ஜூதையாவில் இறங்க வேண்டாம் ஆவிக்குரிய அர்த்தம் எடுக்கட்டும். ஜூதையா இப்ப சிவனொளி பாத மேலே இல்ல, அதெல்லாம் சரியான கவனமா இருக்கவும்.